புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் மே தினத்தை முன்னிட்டு வருடம்தோறும் சூசையப்பர் இயேசுநாதர் தேர்பவனி நடப்பது வழக்கம். இதனையொட்டி இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் இயேசுவின் சொரூபம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரின் பாடல்களை பாடியவாறும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இயேசுவை வழிபட்டனர். சொல்வதை கேட்பதும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவருடைய தாய் அவர் கண்டனதை குறித்து தியானிப்போம். வாசகம். புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 41 முதல் 51 இறுதியாக. ஆண்டுதோறும் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை. பின்பு அவர் அவர்களோடு புறப்பட்டு நாசரேத்துக்கு வந்து அவர்களுக்கு பணிந்திருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பாவத்தினால் நாம் கடவுளை இழந்து விடாமல் இருக்கவும், அப்படி இழந்திருந்தால் மீண்டும் அவரை பெற்று புதிய வாழ்வை வாழ ஜெபிப்போம். கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, அருள்மிக பெற்ற மரியே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றில் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தேவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது